ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டே ட்ரீமரோட எபிசோட் 11க்கான வாய்ஸ் ஓவர் வீடியோ பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே முசாஃபர் அண்ட் அவங்க அம்மா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஐகான் வந்து முசாஃபருக்கு ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்காக அவங்க அம்மா கிட்ட காசு கேட்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக அவன் அதை பேசுகிறதுக்காக அவங்க அம்மாவை பார்க்குக்கு வர சொல்லி பேசிகிட்டு இருப்பான். பட் அதை ஒழுங்காகவே பேசாமல் சொதப்பிடுவான். அப்படி சொதப்பினதோட ஐகான் வந்துட்டு, இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவன் பிஸ்னஸ் வைக்கிறதுக்காக இவ்வளோ காசு தேவைப்படும், நீங்கள் கொடுங்க அந்த மாதிரி சொல்லவும், அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. அட் த சேம் டைம் இங்கே சனமை காமிக்கிறாங்க. சனம் வந்து ஒவ்வொரு இடமா தொடச்சிட்டு இருக்கா. அப்படி தொடச்சிட்டு இருக்கும்போது அங்கே எம்ரே வந்து, நான் உன்னை என்ன சொன்னால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் உன்னை இந்த வேலையெல்லாம் சொதப்ப தானே சொன்னேன், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை, நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை கண்டிப்பாக சொதப்பிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த வேலையும் நான் சொதப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே தொடச்சி விட்டுட்டே இருக்கும்போது அந்த ஒரு டேபிளில் ஒரு காஃபி குடிச்சிட்டு மீதி இருக்குது. அந்த காஃபியை ஒரு ஃபைல் மேலே கொட்டிட்டு அதை துடைக்கிற மாதிரி லைட்டாக ஆக்டிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிமூவ் போகலான்னு பார்க்குறா. பட் அங்கே லைலா வந்துடுறாங்க. சனமோட அக்கா லைலா வந்துட்டு, என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, இங்கே தொடச்சிட்ருக்கேன், இங்கே காஃபி கொட்டியிருக்கு, தெரியலையா இது யார் பண்ண வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறா அவங்க அக்கா. உடனே சனம் சொல்கிறான், நான் தான் இதை க்ளீன் பண்ணும்போது தெரியாமல் கொட்டிட்டேன், நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே லைலா அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே சனம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹைஹானுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ஒரு எலி வேணும், ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத, உடனே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் திடீர்னு எலி கேட்டால் நான் எங்கேருந்து பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஐகான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம சனம் சொல்கிறாங்க, நம்மளோட ஸ்ட்ரீட்டில் இருக்கோம், அந்த குடோனில் இருக்கோம், போய் செக் பண்ணி பாரு, எனக்கு என்ன பண்ணுவையோ தெரியாது, எனக்கு 12 மணிக்குள்ளே எலி வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அங்கே ஃபோனை கட் பண்ணிவிட்டு நிற்கிறா. அந்த இடத்துக்கு சேன் வராங்க. சேனை பார்த்துட்டு சனம் அப்படி ஸ்டன் ஆகி நின்றுடுறா. பட் சேன் அவளை கவனிக்கவே இல்லை, அந்த சைடு போயிடுறான். ஐகான் கிட்ட சனம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஐகான் போய் முசாஃபிர் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி சனமுக்கு எலி வேணுமா, எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வர சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே முசாஃபிர், எலிக்கு நான் எங்கே போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். உடனே ஐகான் சொல்கிறாங்க, சனமுக்காக இது கூட பண்ண மாட்டியான்னு சொல்லவும், என் செல்லத்துக்காக நான் எலி என்ன புளியே பிடிச்சிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் எலியை தேடி போகிறான். அட் த சேம் டைம் இங்கே சேனோட ஃப்ரெண்ட் அந்த லாயர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. அந்த சேன் ஃப்ரெண்ட் லாயருக்கு ஒரு உமன் ஆர்கனைசேஷனுக்காக ஃப்ரீயாக ஃபோட்டோ ஷூட்டு அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க இல்லையா சேன். அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. அதை பற்றி கேட்டுட்ருக்காங்க. அந்த மாடலை பற்றியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. மாடலோட ஃபோட்டோஸு அந்த ஐடியாஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அது எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி 2 பேரும் அந்த கேம்பெயின் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ அங்கே சனம் டீ கொண்டு வரா. நான் டீ குடிக்க போனேன், உங்களுக்கு டீக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறா. உடனே சேனோட ஃப்ரெண்ட் அந்த லாயர், உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை, ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் இங்கே சனமோட அப்பா அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்களோட கடையை வந்துட்டு கம்மி ரேட்டுக்கு ஒருத்தன் வாங்கியிருப்பான் இல்லையா, திருப்பி அவங்க காசு கொடுத்தோம் அந்த கடையை அவன் தரமாட்டேன்னு சொல்லிடுறான். ஸோ அவங்க கடைக்கு வரவங்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரி இவன் ஏமாற்றி வாங்கிட்டான், இவங்க கடையில் பொருள் வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து நம்ம முசாஃபரோட அம்மா வந்து, நீ என் பையன்கிட்ட சொல்லி உன் கடையை வாங்குறதுக்காக காசு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கியா, ஏமாற்றி காசு வாங்க சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்கிறாங்க. உடனே அவங்க சனமோட அப்பா சொல்கிறாங்க, இல்லை, நாங்கள் எங்கள் கடையை எப்படி நாங்கள் கொடுத்தோமோ அந்த மாதிரி வாங்கணும்னு தான் நினைக்கிறோம், அதை விட்டுட்டு நாங்கள் ஏமாற்றி மற்றவங்க காசில் வாங்கணும்லாம் நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த கடையை வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நம்ம முசாஃபரோட அம்மா கிட்ட, இந்த கடையில் இன்றைக்குள்ள எல்லா பொருளுமே 20% ஆஃபரில் இருக்குது, வந்து வாங்கிக்கிறங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், வேணும்னே உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக அவள் போய் வாங்க போகிறான். உடனே சனமோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே நம்ம இருக்க வேண்டாம், வாங்க நிகாத் போகலாம் அப்படின்னு சொல்லி சனம் அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ஆஃபீஸில் சனம் வந்து எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. இவங்கள சாப்பிட கூப்பிட்றாங்க. இல்லை, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஆஃபீஸில் குப்பையாக்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சாப்பிட போனதுக்கப்புறம் அந்த எந்த கம்பெனிலேருந்து இன்ஸ்பெக்ஷன் வருதோ அந்த கம்பெனியோட ஒரு ஃபைலை பிச்சு குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க. அந்த டைமில் நம்ம ஜேஜே அங்கே வராங்க. ஜேஜே வந்துட்டு, இந்த மாதிரி இந்த கம்பெனி வந்துட்டு நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா, ஸோ வந்து பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே இங்கே சேனன் எம்ப்ரேவை காமிக்கிறாங்க.
அந்த இன்ஸ்பெக்ஷனுக்குள்ளவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. எம்ரே நீ கொஞ்சம் தயாராகிரு, ஏன் சோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சேன் கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி கேட்டுட்ருக்க டைம்லேயே கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு. வந்தவங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் உங்களோட ஃபினான்ஸ் டீம் உங்களோட ஃபினான்ஷியல் இதை தான் நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு எம்ரே கிட்ட அவங்களுக்கு விட்டுட்டு சேன் வெளியே கிளம்பிடுறாங்க. அட் த சேம் டைம் இங்கே ஐகானும் முசாஃபரும் நம்ம சனமுக்காக எலி தேடி ஒரு குடோனுக்கு வந்து எலியை தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா எலியை தேடிட்டே இருக்காங்க அவங்க 2 பேரும். இங்கே ஆஃபீஸில் சனம் வந்துட்டு அவங்க எம்ரே கிட்ட பேசிகிட்டு இருக்க டைமில் பிளாஸ்டிக் பாட்டிலு அப்புறம் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடமா தூக்கி தூக்கி போட்டுகிட்டே போயிட்டு இருக்கா. அவள் பின்னாடியே லைலா வந்து எல்லாத்தையும் கவனித்து இது என்ன ஒவ்வொரு இடத்துலையும் இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி அவள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. தங்கச்சிக்காரியை வந்துட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணுறா. அக்காக்காரி அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு சைடு தங்கச்சி எல்லா இடத்துலையும் குப்பையாக்கி ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசுகிற மாதிரி போய் குப்பையாக்கி போட்டுட்டு போர்டில் கிறுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. பின்னாடியே அக்காக்காரி அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீட்டாகிட்டு இருக்கா. 2 பேருமே 2 வேலையும் பார்த்து டயர்டாயும் வந்து உட்காந்துடுறாங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது அங்கே டரன் மேடம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ரீக்ரியேஷன் ஏரியா இல்லை, அது அவங்களோட லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜே இது நீ எப்படி பண்ணுவியோ தெரியாது, பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உனக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறான். ஸோ ஜே ரொம்ப பயந்து புலம்பிகிட்டே இருக்கான். நான் என்ன பண்ணுறது, எப்படி நான் எங்கே போய் க்ரியேட் பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி புலம்பும்போது சனம் சொல்கிறான், எனக்கு இங்கே வேலை இல்லை, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே சனமும் ஜேஜேவும் ஸ்டோர் ரூமில் போயிட்டு சரி நம்ம அந்த ரீக்ரியேஷன் ஏரியா க்ரியேட் பண்ணுறதுக்காக ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே சேனை காமிக்கிறாங்க. சேன் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான்ல, பிரிண்டிங் ஆஃபீஸ் வச்சுட்டு அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நீ தான் நேற்று நைட்டு ஃப்ரீயாக பண்ணித்தர அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் இனிமேல் வாழ்க்கையில் குளிக்கவே மாட்டேன்டா, நான் குடித்ததுக்காக இவ்வளோ பெரிய இதே என் தலையில் கட்டிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட உமன் எம்ப்ரூவ்மெண்ட் அந்த கேம்பிங்க்காக மாடலோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டுருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே நம்ம சனம் அந்த ரீக்ரியேஷன் இது இடம் க்ரியேட் பண்ணிட்டா. அங்கே ஜேஜியை வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, செம்மையாக க்ரியேட் பண்ணியிருக்க, தேங்க்யூ சனம், வா நம்ம போய் டரன் மேடிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனமை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிற டைமில் லைலா சனம் கிழிச்சு போட்டிருப்பா இல்லையா அந்த கம்பெனியோட கேம்பிங் ஃபைலு, அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபைல் கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சேனுக்கு கால் பண்ணி சொல்கிறா. அப்படி சொல்லும் போது சேன் சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியும், நான் பிரிண்டிங் ஆஃபீஸில் தான் இருக்கேன், அங்கே என்கிட்ட இன்னொரு ஃபைல் இருக்குது, யாரையாவது நம்பிக்கையான ஆளை வர சொல்லி வந்து எடுத்துகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ லைலா பார்த்தா எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு சனமை போக சொல்கிறா. சனம் கூட ஜேஜேயும் வரேன்னு சொல்கிறான். இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சனமை மட்டும் போக சொல்கிறா. சனமும் அங்கே கிளம்பி போயிடுறா. அவள் கிளம்பி போன டைமில் இங்கே சேன் வந்துட்டு மாடலுக்கான ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் எதிர்பார்க்குற மாடல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இதில் உள்ள எந்த மாடல்ஸுக்குமே நீ சொல்கிற அந்த கேம்பிங்க்கான தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குற மாடல் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் எங்கள் சனம் வரா. சனம் வந்ததோடு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணு மாதிரி இருக்கணுமான்னு பாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே சனம் பார்த்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சனம் உள்ளே வந்து அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட்டை எங்கள் ஆஃபீஸ் ஃபைல் இங்கே இருக்குது, அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன், சீக்கிரம் கொடுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அந்த டைமில் சேன் வந்துட்டு சனம் நீ எங்கே இங்கே அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் ஆஃபீஸ் ஃபைல் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே வாங்கிட்டு வெயிட் பண்ணு, நானும் இந்த ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. அவளும் போய் வெயிட் பண்ணுறா. அட் த சேம் டைம் இங்கே சனமோட அப்பா அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்களோட கடையை அந்த ஒருத்தர் ஏமாற்றி வாங்கிட்டார் இல்லையா, ஸோ அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து அவன் கடையில் பொருள் வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவனும் என் கடையில் ஆயில் வந்து இவ்வளோ தான், ஆலிவ் ஆயிலோட ரேட்டு நான் 800 ஆக்கிட்டேன், 1 லிட்டர் ஆலிவ் ஆயில் 800 தான், வந்து வாங்கிக்கோங்க, மாவோட ரேட்டு 25% கம்மி பண்ணியிருக்கேன், எல்லோரும் வந்து வாங்கிக்கிறங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவன் கடைக்கு கூட்டம் வர ஆரம்பிக்குது. சனமோட அப்பாவும் அம்மாவும் அவங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே சனம் அண்ட் சேன் காமிக்கிறாங்க. சேன் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறான். சனம் அண்ட் சேன் 2 பேரும் போகிறதுக்காக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. வண்டியில் உட்காந்துட்டு சனம் சீட் பெல்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறா. பட் அவளால் போட முடியல. நம்ம சேனை ஹெல்ப் பண்ணுறாங்க. அதோட 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே நம்ம ஐஹான் அண்ட் முசாஃபர் காமிக்கிறாங்க. ஐஹான் வந்து எலியை பிடிக்க முடியுமா என்னன்னே தெரியலையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம முசாஃபர் ஒரு எலியை பிடிச்சி ஒரு பெட்டியில் போட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இதனால என் செல்வம் சனம் என்னையை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுட்டே வராரு.
அப்ப ஐஹான் கேட்குறா, "எனக்கு கிடைக்கல, உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சுச்சு? உண்மையாலுமே எலிய புடிச்சிட்டியா?" அப்படின்ற மாரி கேட்குறா. "ஆமா, நீ வேணா பார்க்குறியா? நீ பயப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றா. "அப்போ உண்மையாலுமே அதில எலி இருக்கா? சரி ஓகே இரு, நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். அந்த சனம் கிட்ட கொண்டு போய் குடுப்போம்." அப்படின்ற மாரி சொல்றா. உடனே நம்ம முசாஃபர் சொல்றாரு, குடு. அண்ட் என்னோட இத வந்துட்டு என்னோட கிஃப்ட்டு, நம்ம காதலுக்கான கிஃப்ட்டுன்னு சொல்லி குடு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்க சனம் அண்ட் சான் காமிக்கிறாங்க. 2 பேரும் கார்ல வந்துட்டுருக்கப்ப சான் கேட்குறாங்க, "நான் நம்பிக்கையான ஆள தானே அனுப்ப சொன்னேன். உன்ன எதுக்கு அனுப்பியிருக்கா லைலா?" அப்படின்னு கேட்கவும், "லைலா என் அக்கால, என்ன தானே நம்புவா." அப்படின்ற மாரி நம்ம சனம் சொல்றாங்க. அப்ப சான் கேட்குறாங்க, "என்னது லைலா உன்னோட அக்காவா? இது எனக்கு தெரியவே இல்ல. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு. "உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி சனம் சொல்றா. அண்ட் உடனே சான் சொல்றாரு, "என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. என்கிட்ட எதையாவது மறைச்சா எனக்கு சுத்தமா பிடிக்காது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லவும் நம்ம சனம் சொல்றா, "சரி இங்கேயே கார நிப்பாட்டுங்க. நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்." அப்படின்ற மாரி. "ஏன்?" அப்படின்ற மாரி கேட்கவும், "இல்ல இங்கேயே நிப்பாட்டுங்க." அப்படின்னு சொல்லவும், "நான் இறங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இறங்க போறா. அண்ட் ரூடா பேசுறதுக்கு ஏதாவது தண்டனை குடுக்கணும், தூக்கு தண்டனை குடுக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு குடுக்கணும் அப்டின்ற மாரி சொல்லிட்டு கார விட்டு எறங்குறா. உடனே சான் சொல்றான், நம்ம என்ன வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு அப்டின்ற மாரி சொல்லவும், திமிரு புடிச்சவன் அப்டின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதோட டேரன் வந்துட்டு, நம்மளோட ஃபைல யாரோ கிழிச்சு போட்டுருக்காங்க அப்டின்னு சொல்லவும், அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு சனம் கிட்ட உள்ள ஃபைல காமிக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு பயப்படாத அப்டின்ற மாரி சொல்லிட்டு போயிர்றாரு. நம்ம டெரன கண்டுக்கிறாம போயிர்றாங்க சான். டெரன் சனம் கூப்பிட்டு, "நீ பிரிண்டிங் ஹவுஸ்க்கு போனியா? யார கேட்டு நீ பிரிண்டிங் ஹவுஸ்க்கு போன?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "லைலா தான் அனுப்புனா" அப்படின்னு சொல்லவும், "நான் தான் உன்னோட பாஸ். நான் சொன்னா தானே இந்த ஆஃபீஸ விட்டு வெளிய போணும். லைலா சொன்னாலாம் போகக்கூடாது. போ" அப்படின்ற மாரி சொல்லிடுறா. அட் த சேம் டைம் இங்கே கேம்பிங் பண்ணுறதுக்கான அந்த கம்பெனியோட இன்னொரு டீம் அந்த ஐலீனோட ஆஃபீஸ்க்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது. நாங்கள் வந்துட்டு நாளைக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த பார்ட்டியில் எந்த கம்பெனிக்கு நாங்கள் இந்த கேம்பெயின் கொடுக்க போகிறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறோம். உங்கள் கம்பெனியில் உள்ள எல்லாரையும் நாங்கள் அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இவன் வந்துட்டு எம்ரேக்கு மெசேஜ் பண்ணுறான், "இங்கே எல்லாமே எனக்கு சாதகமானதாக நடக்குது, அங்கே எப்படி?" அப்படின்ற மாதிரி. "இங்கேயும் எல்லாமே சொதப்பல் தான் நடந்துகிட்ருக்கு, கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும்." அப்படின்ற மாதிரி எம்ரே மெசேஜ் பண்ணிடுறான். இங்கே சான் வந்து அடுத்த மீட்டிங் அவங்க கூட போட்டுட்ருக்கான். அப்போ எம்ரே வந்து சனம் கிட்ட கேட்குறான், "என்ன ஆச்சு? எல்லாம் ரெடி பண்ணிட்டியா?" அப்படின்ற மாரி. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே நம்ம போட்ட பிளான் படி நடக்கும். கண்டிப்பா இந்த கம்பெனியோட வேல்யூவ நான் அதிகமாக விட மாட்டேன். அதிகமானா தானே சான் விப்பாரு." அப்படின்ற மாரி எம்ரே கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சனமுக்கு நம்ம ஐஹான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த மாரி எலி கிடச்சிருச்சு அப்படின்னு. "இவளும் ஆஃபீஸ்க்கு கொண்டு வா" அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுறான். அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்பவே ஐகான் வந்துட்டு சனமுக்கு கால் பண்ணி, "நான் இந்த மாதிரி உன் ஆஃபீஸ் கீழ தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், போய் சனம் ஐகான கூட்டிட்டு மேல கூட்டிட்டு வர்றா. யாருக்கும் தெரியாம பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வரா ஐகான. அப்படி அவ ஐஹான கூட்டிட்டு வரும்போது ஜேஜே கால் பண்றான். கால் பண்ணி, "இந்த மாரி இந்த ரீக்ரியேஷன் இத பார்க்குறதுக்காக டரன் மேடம் வராங்க. நீ எங்க இருக்க? சீக்கிரமா வா." அப்படின்ற மாரி கூப்பிடுறான். அப்ப சனம் சொல்றா நம்ம ஐகான் கிட்ட, "ஓகே நான் போறேன். நான் உனக்கு கால் பண்றப்ப நீ எலிய விட்டுட்டு இங்கேருந்து போயிரு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஜேஜே கிட்ட டெரன் வந்து இந்த இடத்த யார் கிரியேட் பண்ணான்னு கேட்கும்போது ஜேஜே சொல்கிறா சனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை சனமை பார்த்ததோட டெரன் வந்துட்டு, "இவ்வளோ கேவலமான இடத்தையா போய் காமிக்கிறது? இந்த இடத்தையெல்லாம் ஒரு ரீக்ரியேஷன் ஏரியான்னு சொல்லி காமிக்கிறதா? இதெல்லாம் நான் காமிக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியானாலும் பரவாயில்ல. இவ்வளோ கேவலமாக இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இந்த டெரனுக்கு சனம் மேலே என்ன தான் கோவம்னு தெரியல. ஆரம்பத்துலேருந்தே சனம் இந்த டெரனுக்கு பிடிக்கவே மாட்டேது. உடனே சனம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஜேஜே, "சரி விடு, இப்படி தான் தெரியும்ல, சரி வா போகலான்னு" கூப்பிட்றா. "இல்ல, இல்ல நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன்." அப்படின்ற மாரி நம்ம ஜேஜே கிட்ட சனம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஆஃபீஸர்ஸ் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு ஆஃபீஸ ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு "ரீக்ரியேஷன் ஏரியா இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல." அப்படின்ற மாரி டெரன் சொல்றாங்க. டெரன் சொல்லிட்டு இருக்கும்போதே ஜேஜே வந்து பின்னாடி சொல்றான், "இந்த மாரி சனம் கிரியேட் பண்ணா. பட் வந்து அத டெரன் மேடம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அத வந்து நம்ம சான் கேட்டுட்டு நம்ம சனம பார்க்குறதுக்காக போறாங்க. அண்ட் இங்கே உள்ள டீம்ஸ் சொல்கிறாங்க, "இந்த மாதிரி உங்களுக்கு ரீக்ரியேஷன் ஏரியா இல்லாதனால அதுக்காக நாங்கள் பாயிண்ட்ஸ் குறைப்போம்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "சாரி எங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறோம்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இங்கே சனம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைமில் ஐகான் கால் பண்ணி, "அந்த எலியை உள்ளே கொண்டு வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு?" கேட்குறா. அவன் வந்துட்டு ரொம்ப டல்லாக இருந்ததுனால, "விட்டுரு." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். உடனே ஐகான் என்ன பண்ணுறான், அந்த நிற்கிற இடத்துலயே எலியை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான்.
சனம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கா. அந்த இடத்துக்கு சேன் வராங்க. சேன் வந்துட்டு, "சனம் சூப்பரா கிரியேட் பண்ணியிருக்க. அவனோட கிரியேட்டிவ் மைண்ட் சூப்பரா இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சனம் வந்து அவர் பேசுகிறதையே கேட்காம அங்கேருந்து வெளியே போயிடுறா. அட் தி சேம் டைம் இங்கே ஆஃபீஸில் அந்த எலியை பார்த்துட்டு எல்லோரும் கத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆஃபீஸர்ஸ் வந்திருந்தாங்கல்ல, அவங்களும் போயிடுறாங்க. அப்போ சேன் வந்து அந்த எலியை தூக்கி, "இது என்னோடய ஃப்ரெண்டு தான் ஹாம்ஸ்டர்." அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஆஃபீஸ் முடிஞ்சிடுது. ஆஃபீஸ் முடிஞ்சு லைலாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா, வீட்டில் அவங்க அம்மா வந்துட்டு அந்த விவசாயம் பண்ணுற இதெல்லாம் தூக்கிட்டு திரியிறாங்க. "ஏம்மா, அவன்கிட்ட இருந்து நம்ம கடைய இன்னும் வாங்கலையா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "அவன் நம்மளுக்கு 40,000 கடையை வாங்கிட்டு நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு இப்போ 1,00,000 கேட்குறான்." அப்படின்ற மாதிரி சொல்லவும், "அதுக்காக இதை வச்சு அவனை அடித்து கொல்ல போகிறீங்களா?" அப்படின்ற மாதிரி லைலா கேட்குறா. "இல்லை, உங்கள் அப்பா வந்துட்டு கடை கிடைக்காத சோகத்தில் வீட்டில் கார்டனிங் பண்ணுறேன்னு என்னை வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு." அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போய் காமிக்கிறா. அவங்க அப்பா வந்துட்டு வீடு நிறையா செடியாக வாங்கி அதை ஃபுல்லாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க சனமோட அம்மா கேட்குறாங்க, "எங்கே சனம்?" அப்படின்ற மாதிரி லைலா கிட்ட. "தெரியல, அவளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அவள் வந்துடுவா." அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சனம் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறா. நம்ம சேன் அவளை பார்த்துட்டு வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வரமாட்டேன்னு சொல்கிறா. உடனே சேன் சொல்கிறாங்க, "நீ இங்கே வரலைன்னா நான் அங்கே வந்துடுவேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு சனம் வந்துட்டு சேனோட ஏறி உட்காந்துருக்கு. அப்போ சேன் கேட்குறாங்க, "ஏதாவது ப்ராப்ளமா?" அப்படின்ற மாதிரி. "இப்போ என் மைண்ட் சரியில்லை, என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட நம்ம எபிசோட் 11 முடியுது.